இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதற்கு நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து சமூக தலைவர்களும் அனைத்து சமூக கூட்டமைப்பின் சார்பில் தமிழக அரசை, இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அன்புமணி தலைமையில் நடத்துவோம் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இவற்றிற்கெல்லாம் அடிப்படை காரணமாக விளங்குவது, இன்று வரை ஆளுகின்ற திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். அதை பற்றி தெள்ளத் தெளிவாக அந்த ஆலோசனை கூட்டத்திலே அனைத்து சமூக தலைவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உரையாற்றியிருக்கிறார்கள். பீகார் அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தடையில்லை. தெலுங்கானா அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தடையில்லை. ஒரிசா அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தடையில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தடை இருக்கிறது. அதை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று திமுகவின் அமைச்சர்களும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் தொடர்ந்து பொய்யையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பீகாரில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீதிமன்றம் தடை விதித்து விட்டது என்று இல்லாத ஒரு பொய்யை, அதுவும் போர்வையில் வடிகட்டிய ஒரு பொய்யை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசினார். திமுகவுடைய வரலாறு என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு தேர்தலிலும் பொய்யான வாக்குறுதிகளையே கொடுப்பார்கள். திமுகவின் ஆரம்ப காலத்திலிருந்து இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக, இன்றைக்கு அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே ஒரு பொய்யை மெய் போல பேசுகிறார். பொய்யை மெய் போல பேசுகின்ற கலையில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் நேற்று சென்னையிலே நடைபெற்ற அனைத்து சமூக தலைவர்களின் கூட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக அன்புமணி தலைமையில் போராட்டம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கின்ற எந்த மாநிலங்களிலும் 69% இடஒதுக்கீடு கிடையாது. 50% தாண்டி பெரும்பாலான மாநிலங்களில் இடஒதுக்கீடு இல்லை. அரசியல் சட்டமே என்ன சொல்கிறது என்று சொன்னால், இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50%ற்கு அதிகமாகாமல் இருக்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலே 69% இடஒதுக்கீடு உச்சவரம்பாக இருக்கிறது. 30% பிற்படுத்தப்பட்டோர், 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், 18% தாழ்த்தப்பட்ட சமூகங்கள், 1% பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், இவர்களுக்கான 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பு. இந்த இடஒதுக்கீட்டு உச்சவரம்புக்கு எதிராக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் நடந்தது. அதிலிருந்து தமிழ்நாட்டில் இந்த 69% இடஒதுக்கீடு உச்சவரம்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். 69% இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இன்று வரை அதற்கான சட்ட அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பதை ஏற்கனவே பலமுறை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அரசுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் 69% இடஒதுக்கீட்டுக்கான தரவுகளை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அதற்கு தேவை என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஜாதி அடிப்படையிலான சர்வே. எந்த ஜாதி எப்படிப்பட்ட சமூக நிலையில் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் சமூகத்தில் எப்படி பின்தங்கி இருக்கிறார்கள்
என்பதை பற்றிய கிட்டத்தட்ட 60-70 காரணிகளை வைத்து ஒரு மிகப்பெரிய சர்வேவை நடத்தி அந்த சர்வேவின் அடிப்படையில் தரவுகளை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அதை தாக்கல் செய்யாமல் இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசு தன்னை சமூக நீதி காவலர் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு அனைத்து சமூக தலைவர்கள் கூடிய அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் மராத்தியர்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்திலே நடைபெறுகின்ற வழக்கு, அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கையும் தூசு தட்டி தூக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆகவே 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. 69% இடஒதுக்கீடு ஒருவேளை உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ரத்து செய்யப்பட்டு அதற்கு ஆபத்து வருமானால் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு அவர்களுடைய ஆட்சியை பறிகொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு தமிழகம் தாங்காது. தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். அப்படிப்பட்ட போராட்டத்தை இதுவரை தமிழகம் சந்தித்து இருக்காது என்று சொல்லத்தக்க வகையில் திமுக ஆட்சிக்கு சாவு மணி அடிக்கின்ற வகையில் அந்த போராட்டம் நடக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் மிகவும் ஆவேசமாக பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு, இதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின், இவருடைய அமைச்சரவைகள் இவையெல்லாம் சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்றால் அன்புமணி தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையிலே நடத்துவோம் என்று இன்றைக்கு அனைத்து சமூக தலைவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். சமூக நீதி காவலர் என்று தனக்குத்தானே வெறும் பட்டத்தை சூட்டிக்கொண்டு வாய்ப்பந்தல் போட்டால் மட்டும் போதாது. சமூக நீதியை காப்பாற்றுவதற்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னால் மத்திய அரசை காட்டுகிறார்கள். ஆனால் மத்திய அரசால் மாநில அரசுகள் மீது திணிக்கப்பட்ட நீட் தேர்வை இவர்கள் ரத்து செய்வோம் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்கின்ற அதிகாரம் இவர்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பொய்யை சொல்லி ஓட்டு வாங்கினார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது. அவர்கள் தான் நடத்த வேண்டும். 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துகிறது. அந்த கணக்கெடுப்பை ஜாதிவாரி கணக்கெடுப்பாக மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவை சார்ந்தவர்கள் பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கேடுகெட்ட பொய்யை இவர்கள் நாக்கூசாமல் பேசுகிறார்கள். ஆகவேதான் கிளர்ந்து எழுந்த அனைத்து சமூக தலைவர்களும் அன்புமணி தலைமையில் சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். வெகு விரைவில் அந்த போராட்டத்திற்கான தேதி குறிக்கப்பட்டு அந்த போராட்டம் மிகவும் உக்கிரமாக நடைபெறும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.